இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் அண்ணி அனாத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. பட்டுக்கு போயிருங்க, ஊர் சுத்திக்கிறீங்க. இந்த வயசுல ரொமான்ஸா? கலக்குங்க கலக்குங்க. ஏமா அப்படி என்னமா எங்களுக்கு வயசாயிடுச்சு? 30 முடிஞ்சு 3 நாள் தான் ஆகுது. யாருக்கு? உங்களுக்கு. இப்ப அது ரொம்ப முக்கியம். இருந்தாலும் உங்களுக்கு மனசாட்சியே இல்ல. எனக்காக என் அமுல் பேபி ஆசாசியா வாங்கிட்டு வந்து டிக்கெட்டா நீங்க புடின்னு போயிட்டீங்க. ஏய், ரொம்ப நடிக்காத. எங்களுக்கு எல்லாமே தெரியும். நடிகிறேனா? நீ பெரிய காரியக்காரிதான். உன் புருஷன் கிட்ட சொல்லி பிளான் பண்ணி எங்களை வெளிய நைஸா அனுப்பிச்சிட்டு உன் அம்மாவையும் பாட்டிய கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிறியா? இந்த ஒரு தடவை ஏமாந்துட்ட, இனிமே எப்பவும் ஏமாற மாட்டேன். ஓ, அம்மாவும் பாட்டியும் இங்க வரும்போது இவங்க எங்க இருந்தாங்கன்னா தேவையில்லாம பேசி அம்மா பாட்டி மனச கஷ்டப்படுத்துவாங்கன்னு அவள் பேபி பிளான் பண்ணி உங்களை பத்து அனுப்புனானா? ஐயோ, நீ கியூட் அவள் பேபி. ட்ரிங்க். சார், ஏய், எதுக்கு ஷாக் ஆற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, உன்னோட சோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. லைட்டா ஒரு பெக்கு போடு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். நீ சேடா ஃபீல் பண்ண மாட்ட. சார், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுற? ஃபாரின்ல ட்ரிங்க் பண்றதெல்லாம் கேஷுவல். இங்கதான் எல்லாத்துக்கும் ஓவரா ரியாக்ட் பண்றீங்க. ரொடி பேபி. ஓ ஷிட், பிளேடி இந்தியன் கல்ச்சர். சார், நான் போணும், கிளம்புறேன். ஏய் சார், வழி வேணுங்க சார், நான் போணும். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அவங்க தனியா இருக்காங்க, நான் போகணும். அத புரிஞ்சுக்காம நீங்க என்னடானா? ஓகே ஓகே, கூல் கூல் கூல். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இனி நான் உன்னை கம்பல் பண்ணல, ஓகேவா? பட் போகிறதுக்கு முன்னால கீழே போய் ஐஸ் கியூப் மட்டும் எடுத்துட்டு வா. சார், எனக்கு நேரம் ஆச்சு சார். போய் எடுத்துட்டு வரதுக்கு ஜஸ்ட் 5 minutes ஆகுமா? 5 minutesல என்ன ஆக போகுது? ஐஸ் கியூப் எடுத்து கொடுத்துட்டு நீ போயிட்டே இரு. ஆனா அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஓகே? போ செல்வி. உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிற அந்த சோகத்துல நான் எக்ஸ்ட்ராவா 2 பெக்கு அடிக்கணும். போய் எடுத்துட்டு வா. என் மூட் அப்செட் பண்ணாத ப்ளீஸ் செல்வி. ஏய் செல்வி, ஏதோ உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ கிளம்பிட்டதா வசந்தி அக்கா சொன்னாங்க. நான் கிளம்பிட்டேன்க்கா. சரவணன் சார் தான் ஆம்லெட் கேட்டாரு, கொண்டு போய் கொடுத்தேன். அடுத்தது ஐஸ் கியூப்ஸ் கேட்டாரு, அதான். ஓ, அவ்வளோ திமிராயிடுச்சா அந்த முத்துன மூஞ்சிக்கு? சாரு ஆம்லெட்டும் ஐஸ் கியூபும் கேட்டாரா? அவன் எங்க இருக்கிறான்? மொட்டை மாடியிலக்கா. மேல போய் ஒரு காட்டுற வேண்டியதுதான். இத நான் கொண்டு போய் குத்துறேன், நீ வீட்டு கிளம்பு. இல்லக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே கொண்டு போய் கொடுக்கறேன். சாருக்கு இத குடுக்கற விதமா தான் குடுக்கணும். அது எப்படி குடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. சரிக்கா. குடு. போயிட்டு வரேன்.
இதோ வரேன்டா கோணி வாயா. உன் மூஞ்சிக்கு ஐஸ் கியூப் கேக்குதா? வரேன் இரு. ஐஸ் கியூபை கொட்டு. ஹ! ஓ ஷட்! என்ன செல்வி, என்ன பண்ற? அண்ணி, நீங்களா? நீங்க ஒன்னும் தூங்கலையா? படிங் நான் பாக்குற. நீ பாரின்ல இருந்து வந்திருக்கலாம், ஆனா இது பாரின் கிடையாது. சரகு அடிக்கிறதே தப்பு, அதுலயும் நீ வீட்ல இருந்துங்கன்னு சரகு அடிக்கிறதெல்லாம் உலக மகா தப்பு. இதுல நீ ஒரு வயசு பொண்ணாண்ட ஆம்லெட் போட்டு எத்துனுவா, ஐஸ் கியூப் எத்துனுவா, நான் சொல்லுறா. இதான் உனக்கு கடைசி சான்ஸ். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதுலாம் பார்த்தேன், பாட்டில இப்படி தரையிலலாம் உடைய மாட்டேன். உன் தலையில அச்சு உன் மண்டையெல்லாம் பேத்துருவேன். நான் ஜாக்கிரதை. என்னங்க, அத்தையும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணாங்களா? இல்ல அமல் பேபி. இல்லையா? போனது ஃபோன் பண்ண சொன்னேனே உங்கள. ஏன் பண்ணல? சரிங்க, அவங்க பண்ணலன்னா என்ன, நீங்க பண்ணி கேட்டிருக்கலாம்ல. காலையில நீங்க கூப்பிட்டு அவங்க வந்தாங்க. உங்களை பார்க்கணும்னு ஆசையா அவங்க தானே வந்தாங்க. ஆமா ஆமா, அவங்களாதான் வந்தாங்க. ம், ஏங்க, அவங்கள பார்த்து நீங்க ஹாப்பி ஆயிட்டீங்களா? பார்த்ததுனால மட்டும் இல்ல அமல் பேபி, அவங்க பேசினது கேட்டதும் ஆ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ம். ஏங்க, அப்ப அவங்க போனதும் அவங்க கால் பண்ணலன்னா என்ன, நீங்க வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களா இல்லையான்னு கேட்டிருக்கலாம்ல. சரி விடு, நான் இப்ப கேட்டுறேன், நீ டென்ஷன் ஆகாத. ஆக்சுவலி டென்ஷன்லாம் இல்ல, நீங்க கொஞ்சம் அக்கறையா விசாரிச்சிருக்கலாம், அதுக்காக சொன்னேன். சரி அமல் பேபி, நான் இப்ப போன் பண்ணி கேக்குறேன். ம், சரிங்க, உடனே கால் பண்ணி பேசுங்க. ம். அப்புறம் நாளைக்கு காலையில சீக்கிரம் கிளம்பி தாம்பரம் சைடு போகணும். நான் சீக்கிரம் தூங்கணுங்க. குட் நைட். ம். கேடி அமல் பேபி, நீ போன் பண்ணி அவங்கள கூட்டின்னு வந்துட்டு அவங்களாதான் வந்தாங்கன்னு என்னாண்டியே போய் சொல்றியா? நீ நினைச்ச மாதிரியே நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா அது அம்மாவும் பாட்டியும் வந்ததுனால மட்டும் இல்ல, அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்குது.